வர்ணாய ஸ்வாஹா வர்ணாய இதனம்மா. அம்மா கோதாவரி எங்க? அவங்க இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி எங்க இருக்காங்கன்னு பாரு. போனை கொடுங்க, போன் பண்ணி பாக்குறேன். ஏய் அனு, போன் எடுத்து பேசு. சரிக்கா. அம்மா, பெரியம்மா தான். அம்மா. ஹலோ, எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம் பெரியம்மா. இன்னுமா கிளம்பல? சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. இதோ கிளம்பிட்டோம் பெரியம்மா. சரி, அம்மா எங்க? அவகிட்ட கொடு. சரி பெரியம்மா. உன்கிட்ட பேசணுமா? அம்மா அழாதம்மா, பேசுமா பேசுமா. ஹலோ, இன்னும் அங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை மேடைக்கு வந்தாச்சுமா. இதோ கிளம்பிட்டோம்க்கா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு கூட மேடைக்கு வந்துருவாமா. சரிக்கா, இதோ வந்துடுறோம். ஹலோ ஹலோ. ஆ சொல்லுக்கா. அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன பசங்க, ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீயாவது கிளம்பி முதல்ல இங்க வந்திருக்கலாம்ல. சரிக்கா, உடனே வந்துடுறேன். இங்க ஒவ்வொருத்தரா எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்பதான் பொண்ணு வீட்லயும் கேட்டாங்க. என்னால ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம்க்கா. இங்க பாரு, 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சரிக்கா. சரி. அம்மா அழாதம்மா. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறது? உங்க பெரியம்மா நகை எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? முதல்ல மண்டபத்துக்கு போலாமா? போய் நகை எங்கன்னு கேட்டா காணாம போச்சுன்னு சொல்றியா? யாரடி நம்புவாங்க? பணக்காரங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஐயோ பாவம், இப்படி அநியாயமா நகைய பறி கொடுத்துட்டாங்களேன்னு பரிதாபப்பட்டு பேசுவாங்க. இதே நாம போய் சொன்னா நகைய திருடி வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா நடிக்கிறா பாருன்னு சொல்லி காரி துப்புவாங்க. தொலைஞ்சு போனது ஐஸ்வர்யாவோட நகை. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே என் ஈரக்குலை நடுங்குது. எனக்கும் அவளை நினைச்சாதாம பயமா இருக்கு. ஏன் இப்படி 2 பேரும் பயந்து சாவறீங்க? அம்மா, இது வரைக்கும் நம்ம யாருக்காவது எந்த துரோகமாவது பண்ணிருக்கோமா? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.